அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. 75வது ஆயத் பாருங்க. அஃபதத்மஊன ஆசைப்படுகிறீர்களா? ஐயூமினு அவர்கள் நம்பிக்கை கொள்வதை. அஃபதத்மஊன ஆசைப்படுகிறீர்களா அவர்கள் நம்பிக்கை கொள்வதை. லக்கும் வகத் உங்களுக்காக திட்டமாக காண இருக்கின்றனர். ஃபரீக்னா ஒரு பிரிவினர். ஃபரீக்குன்னா ஒரு பிரிவினர். மின்ஹும் அவர்களில் யஸ்மஊன இந்த யஸ்மஉ இதெல்லாமே செவியுறுகின்றனர், கேட்பது அதுதான் பொருள். அந்த செவியுறுகின்றனர். யஸ்மஊன கலாமல்லாஹி பேச்சை, அல்லாஹுடைய பேச்சை. ஸோ ஆயத் அப்படின்னு வருது, கலிமா அப்படின்னு வருது. ஸோ இங்கே கலிமா இது எல்லாமே என்னது? வேர்ட்ஸ், பேச்சு. அப்போ கலாமல்லாஹி அல்லாஹுடைய பேச்சை. சும்ம பிறகு யுஹர்ரிஃபூனஹு மாற்றுகின்றனர். மிம்பஅதி மா அகலூஹு அதை பின்னர். மிம்பஅதினா அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பின்னர். அகலூஹு சிந்தித்து புரிந்தனர். வஹும் யஅலமூன்னா அறிகின்றனர். இப்போ முஸ்லிம்களே, இவர்கள் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? உண்மை யாதெனில் அல்லாஹ்வின் அருள்மொழிகளை கேட்டு நன்குணர்ந்த பின்னரும் வேண்டுமென்றே அதனை மாற்றக்கூடிய ஒரு பிரிவினரும் இவர்களில் இருக்கிறார்கள். இப்போ இந்த பனு இஸ்ராயலை பற்றி அல்லாஹ் சொல்லிகிட்டே வரான். இப்போ அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்குறான், முஸ்லீம்களே, நீங்கள் உங்களுடைய அழைப்பை சொல்லவுமே இவங்க ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அதை நன்கு உணர்ந்து வேணும்னே அதை மாற்றக்கூடிய ஒரு கூட்டமும் ஒரு பிரிவும் இவங்கக்கிட்ட இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ இது நம்ம ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது தனக்கு நுபுவத் கிடைத்த பிறகு இந்த மக்காவாசிகள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இறைவன் ஒருவனையே வணங்குங்க, சிலை வணக்க வழிபாடுகள் வேண்டாம். சிலை வணக்க வழிபாடுகள் வேணாம் அப்படின்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வெறும் அதை சிலையை கடவுளாக வணங்குறது மட்டும் இல்லை, அதன் பேரால் நிறையா பொலிட்டிக்ஸ் நடந்துட்டு இருந்தது. அதன் பேரால் இப்போ சிலைகளுக்கு அதுக்குன்னு சில தலைவர்கள் இருப்பாங்க. சிலைகளுக்கு தரக்கூடிய காணிக்கைகளை வச்சு அந்த தலைவர்கள் தம்மாஸ் அடித்து கொண்டு இருப்பார்கள். அதாவது நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு வீண் ஆடம்பரம் செய்து கொண்டு அவங்களுடைய இது உழைக்காமல் மற்ற மக்கள் உழைச்சி கொண்டு அந்த சிலைகளுக்கு கொடுப்பாங்க. சிலைகள் பேரால் சில கூட்டத்தினர் வாழ்ந்து வந்தாங்க ரொம்ப ஏகபோகமாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கும்போது அந்த பெரிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எதிர்த்தாங்க. ஸோ இப்போ நபிக்கு என்னென்னா, சரி இவங்களுக்கு இந்த வேதம்லாம் வரலை, அரபியர்களுக்கு இந்த மக்காவாசிகளுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியல. ஆனால் இந்த அதாவது பனு இஸ்ராயில் இருக்காங்க இல்லையா, பனு இஸ்ராயிலில் ரெண்டாக பிரிக்கலாம், யூதர்கள் கிறிஸ்துவர்கள்னு. யூதர்கள் யாருன்னா பனு இஸ்ராயிலில் மூசா அலைஹிஸ்ஸலாமை மட்டும் நம்புகிறவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமை நிராகரிக்கிறவங்க. இன்னும் கிறிஸ்தவர்கள் யாருன்னா அதே பனு இஸ்ராயிலில் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் நம்புவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சப்போர்ட் பண்ணவங்க கிறிஸ்துவர்கள். சரியா? அப்போது இந்த முஸ்லீம்கள்னு வந்தவங்க இவங்க யார் அப்படின்னா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது யார் அப்படின்னா அரேபியர்கள்.
ஆனால் நம்ம ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நபி தான் வந்து அதாவது நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூதராக இருக்கார். இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அந்தந்த சமூகம் மட்டும்தான், பனு இஸ்ராயலுக்கு மட்டும்தான் இவங்க நபிமார்களாக இருந்தாங்க. சரியாம்மா? ஸோ இது புரிஞ்சுக்கிட்டா இப்போ அடுத்து நபி வந்து ஆசைப்படுறாங்க, இவங்க வந்து நம்ம அல்லாவுடைய கொள்கையை, இந்த நபித்துவத்தை எத்தி வச்சா இவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இவங்க அழைப்பை ஏற்றுப்பாங்க அப்படின்னு? உண்மை என்னன்னா, அல்லாவுடைய அருள்மொழிகளை கேட்டு நல்லா உணர்ந்து வேணும்னே சிலர் வந்து மாற்றக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா இங்கே குறிப்பிட்றான். இது அந்த யூதர்களுக்கு மட்டும் பொருந்தாது, நம்மளையும் இந்த நிலையில் வச்சு பார்க்கணும். ஸோ இப்போ அல்லாஹ் தாலா நமக்கு அந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம அதை கேட்டுக்கிட்டே வரோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி இந்த கூட்டத்தினர் மாதிரி இந்த பிரிவினர் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்டும் அதை வேணுன்னே அதை வந்து மாற்றி மாற்றக்கூடிய ஒரு பிரிவினராக இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பிரிவினரில் நம்ம வந்து ஒருபோதும் ஆகிடாமல் அல்லாஹ் தாலா நம்மளை பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த ஒரு விஷயம் இது. அடுத்த ஆயத்து பாருங்கள். வஇதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா வஇதா ஹலா பஅதுஹும் இலா பஅதின் காலு துஹத்திஸூனஹும் பிமா ஃபதஹல்லாஹு அலைக்கும் லியுஹாஜ்ஜூக்கும் பிஹி இந்த ரப்பிக்கும் அஃபலா தாக்கிலூன். இப்போ ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். வஇதா லகு அவர்கள் சந்தித்தால் அல்லதீன ஆமனு அந்த நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தா என்ன சொல்கிறாங்களாம்? காலு கூறினார்கள், ஆமன்னா நாங்களும் நம்பிக்கை கொள்கிறோம். வஇதா ஹலா தனித்து விட்டால் பஅதுஹும் சிலர் அவர்களில் இலா பஅஸின் சிலருடன் காலு கூறுகிறார்கள், அத்துஹத்திஸூனஹும் அறிவிக்கிறீர்களா? ஹதீஸ்னா அறிவிப்பு. அத்துஹத்திஸூனஹும் அறிவிக்கிறீர்களா அவர்களுக்கு? பிமா ஃபதஹல்லாஹு அலைக்கும். ஃபதஹ அப்படின்னா வெற்றின்னு வரும். ஃபதஹ அப்படிங்கிறப்போ வெற்றி அதுவும் வரும், இங்கே தெரிவித்தான்னு வருது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபதஹ அப்படின்னா அந்த வெற்றியை தான் குறிக்கும். ஸோ ஃபதஹல்லாஹு அலைக்கும் உங்களுக்கு, யுஹாஜூக்கும் தர்கிப்பதற்காக, பிஹி இந்த ரப்பிக்கும் அதை கொண்டு உன் இறைவன் முன், அஃபலா தாக்கிலூன் நீங்கள் சிந்தித்து புரிய மாட்டீர்களா, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அல்லாஹ் கேட்குறான். ஸோ இறை தூதர் முஹம்மது மீது நம்பிக்கை கொண்டவர்களை இவர்கள் சந்திக்கும் போது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை கொண்டு இருப்பாங்க இல்லையா அந்த மூமின்கள், அவங்கள பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்களா? நாங்களும் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நாங்களும் முஹம்மது மேலே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் அவங்க தனிமையில் பேசி கொள்ளும்போது, என்ன உங்களுக்கு என்ன புத்தி எதுவும் கெட்டு போச்சா, மதி இழந்து விட்டீங்களா, உங்களுக்கு அல்லாஹ் அறிவித்திருப்பதை நீங்கள் அவர்களிடம் சொல்லி விடுகிறீர்களே, அதை வைத்துக்கொண்டு உங்கள் இறைவனிடத்தில் அவர்கள் உங்களுக்கு எதிராக வாதிடுவதற்காகவா இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கூறுகிறார்கள். இப்போது இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, யூதர்களுக்கு காலங்காலமாக வந்து அந்த நபிமார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய புத்தகங்கள், நமக்கு இப்போ குரான் அதை நம்ம இது பண்ணி பார்க்கும்போது கை கடக்கமாக ஒரு சின்னதாக இருக்குது இல்லையா? ஆனால் இந்த பனு இஸ்ராயிலோட வேதம்ங்கிறது வந்து ரொம்ப பெருசு. இன்றைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த பழைய ஏற்பாடு இன்னும் இதெல்லாம் அந்த யூதர்களுடைய அந்த இதெல்லாம் பாருங்கள், ஆகமங்கள்
இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய வசனங்களை கொண்டதாக இருக்கும், நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ அப்போ இவங்களுக்கு நிறைய தெரியுது. அப்போ இவங்க வந்து எல்லார் முன்னாடியும், அதாவது முஸ்லீம்கள் முன்னாடி, நாங்களும் உங்கள் நபியை நம்புகிறோம், ஆமாம் இவர், அதாவது இவங்களுடைய கொள்கை என்னன்னா தேவன்னு ஒருத்தர் இருக்கான். எப்படி நம்ம அல்லாஹ், அரபியில் அல்லாஹ், அவங்க மொழியில் தேவன் எல்லாம். ஆனால் யூதர்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் 3 பேருமே இறைவனைத்தான் அல்லான்னு வணங்குகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம சொல்கிற அந்த உங்களை எங்களையும் நம் முன்னோர்களையும் படைத்து வானம் பூமியை படைத்து இன்னும் வானம்ல மலையை பொழிய வச்சு நமக்கு உணவை தரக்கூடிய அவன்தான் அல்லாஹ். இதைத்தான் எல்லாரும் நம்புகிறாங்க. இதில் மெயின் விஷயம் என்னென்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம்லேருந்து மற்ற நிறைய நபிமார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. பட் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு ரசூல். ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப தட்டழிஞ்சு இருப்பாங்க, அவங்க ரொம்ப இழிவுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை அடுத்த ரசூலாக அனுப்புவான். ஸோ அப்படி அனுப்பும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமை சில மக்கள் ஏற்றுப்பாங்க, சில மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது ஏற்றுக்கிட்ட மக்கள் அதாவது கிறிஸ்துவர்கள் அப்படின்னு பெயர் பெறுறாங்க. ஏற்றுக்காத மக்கள் யூதர்கள் அப்படின்னு பெயர் பெறுறாங்க. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஆனால் இப்போ அதுக்குள்ளே பல பிரிவினை வந்துருச்சு. என்னென்னா அல்லாவுக்கு மகன், அல்லாவுக்கு ஒய்ஃபு, இன்னும் வந்து அல்லாவுக்கு குழந்தைங்க, இதெல்லாம் உருவாக்கி அது ஏகப்பட்ட அல்சாட்டியங்கள் போய்கிட்டே இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு சிந்திக்க வேணாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, அல்லாஹ் வந்து இந்த மாதிரி இப்போ இந்த யூதர்கள் தங்களுக்குள்ள ரகசியமாக பேசிக்கிறத அல்லாஹ் வஹி மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரிவிக்கிறான். யோசிச்சு பாருங்கள், இது நிஜத்திலேயே நடந்திருக்கு. அந்த டைமில் அந்த மக்கள் இங்கே போயிட்டு நபிகிட்ட நாங்களும் நம்புகிறோம் சொல்லிட்டு வந்த பிறகு இவங்களுடைய கூட்டம், இவங்க தனியாக சபை கூடி இருக்கும்போது இவங்க பேசிக்கிறாங்க, நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன புத்தி எதுவும் கெட்டு போச்சா? இதே வார்த்தை அவங்க, அதே தான், மதி இழந்துட்டீங்களா, புத்தி கெட்டுருச்சா, அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்ததை நீங்கள் எப்படி அவருக்கு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குமா? அப்போ இதை வச்சு உங்களையே அவர் வந்து உங்களுக்கு எதிராகவே வாதிடுவாரே, நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது சிந்திப்பவர், இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்ம வந்து அறிவிக்கிறதுனால இதை கொண்டு நாளைக்கு உங்களையே அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யூதர்கள். இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் நம்மளும் இதே நிலைமையில் தான் இருக்கோம். ஒரு குரான் வகுப்பு, ஜஸ்ட் குரானில் உள்ள விஷயங்களை நம்ம வந்து எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வழியில் வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வந்தது. இதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக இருக்கீங்களா, உங்களால் முடியுமா, இதுக்குன்னு சில பெரியவங்க தான் செய்யணும், நீங்களாம் அது செய்ய முடியாது அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இதை வந்து அதோடு நான் லிங்க் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஜஸ்ட் நம்ம வந்து சொல்லுறதுனால நீங்கள் வந்து எங்களுக்கே எதிராக வாதாடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படின்னா அப்போ நான் ஏதோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறதா அர்த்தம். விஷயம் புரியுதா? இன்றைக்கும் நம்ம யூதர்கள் அப்படி செய்கிறாங்களா, இல்லை யூதர்கள் மாதிரியே முஸ்லீம்களான நம்மளும் அப்படி செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இது ஒரு 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 ரொம்ப முக்கியமான விஷயம். பட் எல்லா விஷயமும் நம்ம மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அல்லாஹ் இந்த வார்த்தைகளை செவித்தாழ்த்த வச்சுட்டு அவங்களுக்கு நிச்சயமாக அது உங்களுடைய மூளையில் வந்து ப்ராசஸ் ஆகி வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு உங்களை வந்து மாற்றும் இன்ஷா அல்லாஹ். ஸோ வெறும் இதை வந்து நீங்கள் செவித்தாழ்த்தி கேட்டுக்கோங்க, உள்ளத்தில் வாங்கிக்கோங்க. இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிடணுமோ அல்லாஹ் உங்களுக்கு அதை புரிய வைப்பான். சரியா? ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்,
அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நீங்கள் இவங்கக்கிட்ட சொல்கிறதுனால உங்களுக்கு எதிராகவே இவங்க வாதாடுவாங்களே அப்படின்னு அந்த யூதர்கள் முஸ்லீம்களை வச்சு பேசியிருக்காங்க. ஸோ இதே நிலமை இன்றைக்கி நம்மளையும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை யார் வேணாலும் படிக்கலாம், யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். ஸோ அதை ரொம்ப ஒரு இலகுவான முறையில் நம்ம சொல்லித்தரணும். எங்கள் அல்லாஹ் எங்கள் கடவுள் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களையும் என்னையும் படைத்த நம்ம கடவுள், இல்லை உங்கள் இறைவன் தான் இப்படி சொல்லியிருக்கான், படைத்த இறைவன் தான் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்கிறான். ஸோ இந்த யூதர்கள் ப்ரைவசியாக பேசிக்கிட்டு இருந்த அந்த வார்த்தைகளை அல்லாஹ் இங்கே ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுறான். ஸோ இது எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும் அவங்களுக்கு. என்னடா நம்ம மனசுக்குள்ளே எங்களுக்குள்ளே பேசினதை நபி இப்போ சொல்லிட்டாரே அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு. பட் ஸ்டில் இதை நம்ம ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால தான் நான் திரும்ப திரும்ப இதை நான் சொல்லுறேன். சரியாம்மா? அடுத்த ஆயத்து பாருங்கள். அவலா யஅலமூன அன்னல்லாஹ யஅலமு மா யுசிர்ரூன வமா யுலினூன். அதாவது அவர்கள் மறைத்து கொள்கின்றவற்றையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் அல்லாஹ் நன்கறிகிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? அப்போ அவங்க மறைச்சிக்கிட்டு இருக்கிற விஷயத்தையும் சரி, இன்னும் அவங்க வெளிப்படுத்துகிற விஷயத்தையும் சரி அல்லாஹ் நன்கு அறிகிறான். இதை அவங்க அறியலையா அப்படின்னு அல்லாஹ் தாலா கேட்குறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمِنْهُمْ أُمِيُّونَ لَا يَعْلَمُونَ الْكِتَابَ إِلَّا أَمَانِيَّ وَإِنْهُمْ إِلَّا يَظُنُّونَ. மேலும் அவர்களில் மற்றொரு பிரிவினர் இருக்காங்க, எழுத படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு வேதத்தை பற்றிய எந்த அறிவும் கிடையாது. அவங்களிடம் இருப்பதெல்லாம் வெறும் அடிப்படையற்ற நம்பிக்கைகளும் ஆசைகளும் தான். மேலும் வெறும் ஊகங்களிலேயே அவர்கள் உழன்று கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் இப்போ இதில் நம்மளும் இதில் அடங்குவோம், யூதர்களும் அடங்குவாங்க. அதாவது எழுத படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். சரி, மின்ஹும் உமியூன அப்படின்னா எழுத படிக்க தெரியாதவர்கள். சரியா? அப்போ இருக்கிறாங்க. அவங்க இந்த வேதத்தை பற்றின எந்த அறிவும் கிடையாது. யூதர்களில் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருமே படிச்சிருப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் நமக்கு கண்ணு முன்னால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில சில இன்னைக்கு நமக்கு கண்ணு முன்னாடி யார் இருக்கா, நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அவங்க பாருங்கள், அதில் சிலர் மட்டும்தான் அந்த வணக்க வழிபாடுகள்லாம் செய்வாங்க. மற்றவங்க இவங்கக்கிட்ட தான் அதை கேட்டுப்பாங்க. சிலர் மட்டும்தான் அவங்க அந்த வேதத்தை படிப்பாங்க. மற்றவங்களுக்கு அந்த வேதத்தை படிக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், பயான்கள் தான் கேட்குறோமே ஒழிய வேதங்களை படிக்க மாட்டோம். ஸோ பயான் கேட்குறது, அவர் பயான் சொல்கிறவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அது சரியா தப்பா அதெல்லாம் தெரியாது. அவர் சொல்கிறத நம்ம செய்கிறோம். ஆனால் சுபஹானல்லாஹ் இன்றைக்கி அல்லாஹ் நம்மளையும் அந்த வேதத்தை இப்போ ஓத வைக்கிறான். ஆனால் யூதர்களில் இன்னும் மற்ற இதில் அவங்களுடைய அந்த பூசாரிகள் அந்த உலமாக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்காக இவங்க இருப்பாங்க. இவங்க ரொம்ப புத்திசாலிலாம் இல்லை. இவங்களுடைய அந்த தலைவர்கள் தான் வேதம் நல்லா படிச்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கு இவங்க என்ன ஃபத்வா தராங்களோ அதுதான். அவங்களுடைய கல்ச்சரே அப்படி தான். நீங்கள் அவங்களுடைய கல்ச்சர்லாம் வேணால் பாருங்கள். ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அப்போ அந்த எழுத படிக்க தெரியாதவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறான். அவங்களுக்கு வேதத்தை பற்றின எந்த அறிவும் இல்லை. அவங்கக்கிட்ட இருப்பதெல்லாம் வெறும் எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாத ஊகமான, அதாவது இவங்க சொன்னதுனால இவங்க நம்புகிறாங்க. அந்த மாதிரியான நம்பிக்கைகளும் தேவையற்ற ஆசைகளும் இன்னும்
ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஊகங்கள்லையும் தான் இவங்க உழன்றுட்டுருக்காங்க. அந்த உமிகீன்களை பற்றி அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறான். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி யூதர்கள் எல்லாம் ப்ரில்லியண்ட். அவங்களில் ஒரு தரப்பினர் ப்ரில்லியண்ட், ஒரு தரப்பினர் ஒன்றுமே தெரியாதவர்களாகவும் இருக்காங்க. சரியா? இது யூதர்களை மட்டும் கிடையாது, இன்றைக்கி நமக்கும் அது பொருந்தும். நம்மளும் குரானை உள்ளே பார்க்காம இது வரைக்கும் என்ன பண்ணுறோம், வெறும் அடிப்படையே இல்லாத நம்பிக்கைகளும் ஏதோ பயானில் கேட்டோம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அந்த நம்பிக்கைகள் இன்னும் ஒரு ஆசை, இதனால் நம்ம சொர்க்கம் போயிடலாம், இதனால் நம்ம வாழ்க்கை மேம்பட்டுரும், இதனால் நம்ம செல்வத்தை அடைஞ்சிடலாம், இப்படி ஏதேதோ ஆசைகளும் வெறும் ஊகங்கள்லையுமே உழன்று கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் சும்ம யகூலூன ஹாதா மின் இந்தில்லாஹி லியஷ்தரு பிஹி சமனன் கலீலா ஃபவைலுல் லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம் வவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன். அப்போ சொற்ப விலைக்கு விற்று சிறிது லாபம் பெறுவதற்காக தம் கைகளாலேயே ஒரு சட்ட நூலை எழுதி பின்னர் அது அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ளது என்று மக்களை நோக்கி கூறுவோருக்கு கேடுதான். எனவே அவர்களுடைய கைகள் எழுதியதும் அவர்களுக்கு கேடுதான், மேலும் அதனை கொண்டு அவர்கள் சம்பாதித்ததும் அவர்களுக்கு கேடுதான். இது ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப யக்துபூனல் கிதாப. அப்போ இந்த புத்தகத்தை எழுதுகிறாங்க. ஸோ இவங்களா, அதாவது நம்ம ஹிஸ்ட்ரியாகவும் பார்க்கணும், இன்றைக்கான சூழலாகவும் நம்ம பார்க்கணும். ஹிஸ்ட்ரியாக பார்க்கும்போது இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த யூதர்களுக்கான புத்தகங்கள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய புத்தகங்களை ஒரு சாமானிய மக்களால் படிக்க முடியாது அப்படின்னு இவங்களா என்ன பண்ணுறாங்க, அதை ஷார்ட்கட் பண்ணி தனக்கு பிடிச்ச மாதிரி, தங்களுக்கு ஏதுவான மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி இவங்க ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க. இன்றைக்கி நம்ம ஏகப்பட்ட புத்தகத்தை பார்க்குறோம் இல்லையா, ஏகப்பட்ட கிதாபை பார்க்குறோம், ஏகப்பட்ட கிதாபில் நம்ம இது பண்ணுறோம். ஆனால் இதுக்கு பயந்து தான் ஹதீஸையே கூட அவங்க அந்த நம்ம சஹாபா பெருமக்கள், அந்த 4 கலிஃபாக்களும் ரொம்ப பயப்படுவாங்க. ஹதீஸை தொகுத்து எழுதக்கூட பயப்பட்டாங்க. ஹதீஸுகளை தொகுத்து எழுதக்கூட பயப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாருமே போயிட்டாங்க, எல்லா சஹாபாக்களுமே காலப்போக்கில் மறையக்கூடியவர்கள் தானே, இறந்து போகிறாங்க. ஸோ அதனால் அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கெல்லாம் பிறகு தான் இது பண்ணுறாங்க. ஆமாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் குரானை சீர்படுத்துவாங்க, கரெக்டான குரானை வைப்பாங்க. உஸ்மான் காலத்தில் அது வைப்பாங்க. நம்ம ஹதீஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிலாஃபத்தெல்லாம் தாண்டி தான் வைப்பாங்க. ஏன்னா நம்மளா ஒரு சட்ட புத்தகம், நம்மளா ஒரு புத்தகத்தை எழுதுறது நமக்கே அது கேடு வந்துடுமோ. இன்னும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுலாம் நிறைய ஹதீஸுகளை எரிச்சிருப்பாங்க. ஏன்னா பயம், ஒருவேளை இது நம்மளோட யூகம் ஏதாவது வந்துருமோ, நம்ம ஏதாவது தவறாக கொடுத்துருவோமோ அப்படின்னு ஒரு பயத்தில் அவர்கள்லாம் தெரிஞ்ச ஹதீஸுகள்லையே நிறைய இதை மறைச்சாங்கன்னு இல்லை, அதை கொளுத்திட்டாங்க. ஸோ அது ஒருவேளை தப்பாயிருமோ அப்படின்னு. ஸோ அந்த ஒரு புக்கு எழுதுறது அப்படிங்கிறது எவ்வளோ நம்ம சிந்திச்சு எழுதணும் பாருங்கள். ஒரு கொள்கை, ஒரு விஷயம், ஏதாவது ஒன்று
நமக்கு நமக்கு தோணுன ஒரு விஷயத்த நம்ம புக்குன்னு எழுதி அதை நம்ம வந்து ஒரு அற்ப காசுக்காக விற்கிறது, அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஸோ ஒரு புக்கு எழுதுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இதை கவனித்தோம் அப்படின்னா புக்கு எழுதணும்னு ஆசைப்பட்றவங்க இன்னும் இன்னும் ரொம்ப வந்து ஆழ்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கித்தாபுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு. ஸோ நமக்கு ஒரு பணம் வரும் அப்படின்ட்டு அந்த கித்தாபை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து எழுதாதீங்க. யக்கூலூன, ஸோ யக்கூலூன, அதே மாதிரி லியஷ்தரு வாங்குவதற்காக, சமனன் கலீலா சொற்பமான கிரயத்தை வாங்குவதற்காக இவங்க இந்த வேதத்தை எழுதுகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வேதத்தை எழுதுனது பரவாயில்ல, இது அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வந்ததுன்னு வேற சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் நிறைய ஹதீஸ், புகாரி இதெல்லாம் கூட பரவாயில்ல, பட் ஏகப்பட்ட புத்தகங்கள் சுப்ஹானல்லாஹ் இது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிற பேரில் எவ்வளோ விஷயங்கள், அது சரியா தப்பா அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி இது வந்து நான் சொல்லியே ஆகணும். நம்ம பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கடினமாக தான் இஸ்லாத்தை வந்து பின்பற்றுறோம். உண்மை அதுதான். அதனால தான் பல பெண்கள் வழிகேட்டுக்கும் போகிறாங்க. ஏன் அப்படின்னா இஸ்லாத்தை வந்து பெண்களுக்கு வந்து ஏதோ பெண்கள் தான் இருக்கிறதுலே எல்லா தவறுமே செய்யக்கூடியவர்கள் மாதிரி அவங்களுக்கே அதிகமாக அட்வைஸ் கொடுக்கக்கூடிய மாதிரியும் இந்த புத்தகங்கள் வந்ததுனாலையும் இன்னும் ஹதீஸுகள் வந்ததுனாலையும் பல பெண்கள் நாங்கள் வந்து அதுக்கு பெண்களை வந்து இலகுவாக, ஷைத்தானுடைய வேலையே அப்படித்தானே, உங்களை அப்படியே ஆசை காமிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியவனாக இருப்பான். ஸோ அப்போ இவ்வளோ இதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம் உங்களுக்கு. ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. ஒவ்வொரு இதுவுமே நரகத்தில் அதிகமாக பெண்கள் தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட ஹதீஸுகள் இருந்தாலும் கூட அதை ஒரு பெண்ணுக்கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லணும், ஒரு கணவர்கிட்ட பெண் எப்படி இருக்கணும், இன்னும் அந்த பெண்ணோட விஷயங்கள் என்ன, ஹக்கு என்ன, இதெல்லாம் ப்ராப்பராக சொல்லாதன் விளைவு ஒன்று அந்த பெண் வந்து ரொம்ப ரொம்ப அச்சத்தோடு இருக்கிறாப்புல வெளியே காமிச்சிக்கிறாங்க. இன்னொன்று எனக்கு இது வேணவே வேணாம் அப்படின்னு வெளியே போயிடுறாங்க. இது ரெண்டையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா உண்மையிலேயே பெண்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னும் பெண்கள் மட்டும் இல்லை மனிதர்களை பற்றியும், இன்னும் இந்த உலகத்தை பற்றியும், இன்னும் இந்த நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பற்றியும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம நேரால் பார்த்தா தான் முடியும். ஸோ அதுக்கு அல்லாஹ்வுடைய இந்த நூலை நம்ம பின்பற்றுவோம். மற்ற நூல்களை அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்குன்னு சொன்ன எந்த நூல்களையுமே நம்ம வந்து சிந்திச்சு பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த நூல், ஏன்னா நான் அதிகமாக வந்து புக்ஸ் வந்து மாஷாஅல்லாஹ் நானும் வந்து புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த ஒரு வார்த்தை இப்போ எனக்குமே சிந்திக்க வைக்குது. அப்போ நம்ம ஒரு புக்கு எழுதணும், புக்கு படிக்கணும்னா எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். இன்றைக்கி கோடிக்கணக்கான ஆத்தர்ஸ் வந்துட்டாங்க, கோடிக்கணக்கான புத்தகங்கள் எழுதி தள்ளுறாங்க. ஆனால் ஒவ்வொன்றுமே, ஏன்னா இப்போ அதனால தான் என்ன ஆகுது, எல்லாத்தையுமே கடவுளாக எடுத்துக்கிறாங்க. ஒரு மனிதரை, சாமானிய மனிதரை கூட அவர் இறந்ததுக்கு பிறகு இவர் தான் எங்கள் தலைவர் அப்படின்றத போய் கடைசியில் அவர் வந்து கடவுளாக ஆயிடுறாரு. எத்தனை நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை கடவுள்கள், சுப்ஹானல்லாஹ். ஸோ இதிலிருந்து நம்ம வந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் ஆக்குவானாக. ஸோ ஒரு சொற்ப கிரயம் வாங்கிறதுக்காக, சொற்ப விஷயத்துக்காக நீங்களாக ஒரு நூலை எழுதி இது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எழுதின கைகளுக்கு கேடு தான், இன்னும் அதை கொண்டு சம்பாதித்ததும் அவர்களுக்கு கேடு தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போது இதுக்குன்னா அப்போ எதுவுமே எழுதக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது.
ஆனால் எழுதுகிற இடத்துல ரொம்ப கவனமாக எழுதணும். அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னு சொல்கிறது நெசமாகவே அது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கணும். இல்லை அப்படி அது ரொம்ப அந்த ஆத்தென்டிசிட்டின்னு சொல்லுவோம், உண்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லணும். குர்ஆனில் இருக்கிற விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ். பட் அவர்களாக தோணின விஷயத்த எழுதுகிறாங்க அப்படின்னா அல்லாஹ் தான் அதற்குரிய இது பண்ணுவான். ஸோ அதனால் நம்ம இதை வந்து யூதர்களுக்கும் ஃபிட் பண்ணி பார்க்கணும், நமக்கும் ஃபிட் பண்ணி பார்க்கணும். இன்னும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் புத்தகம் எழுதுகிறாங்களோ, இது இறைவனுடையது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே என்னது கைகளுக்கு கேடுதான் அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே வாக்குறுதி தரான். சரி, அடுத்த ஆயத்து பாருங்கள். இதுதான் ரொம்ப சிறந்த ஆயத்து. அந்த யூதர்களுடைய அந்த இது நமக்கும் சம்டைம்ஸ் பொருந்தும். பாருங்களேன். வக்காலு லன் தமஸ்ஸனன் நாரு இல்லா ஐயாமம் மஅதூத குல் அத்தகத்தும் இந்தல்லாஹி அஹதன் ஃபலை யுஹ்லிஃபல்லாஹு அஹதஹு அம் தகூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன். இப்போ இன்னும் கூறினார், லன் தமஸ்ஸனா எங்களை அறவே தீண்டாது. தமஸ்ஸனா தீண்டுறது, லன் அப்படிங்கிறது தீண்டாது. லன் தமஸ்ஸனா எங்களை நிச்சயமாக தீண்டாது. என்னது? நாரு நரக நெருப்பு. இல்லா ஐயாமம் மஅதூத அதாவது எண்ணப்பட்ட நாள்கள், ஒரு சில நாள்களை தவிர மற்ற நாள்களில் எங்களை நரக நெருப்பு தீண்டவே தீண்டாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ அப்படி சொல்கிறவங்க கிட்ட நபியை வந்து அல்லாஹ் சொல்கிறான், குல் கூறுவீராக, அத்தகத்தும் எடுத்துக்கொண்டீர்களா, இந்தல்லாஹி அல்லாஹ்விடம், அஹுதன் அஹுதுனா உறுதிமொழி அஹுதன் உறுதிமொழி, ஃபலை யுஹ்லிஃப மாற்றவே மாட்டான், அல்லாஹு அஹதஹு தன் உறுதிமொழியை, அம் தகூலூன ஸோ கூறுகிறார்கள், அலல்லாஹி மாலா தஅலமூன். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பனு இஸ்ராயில் அந்த யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, குறிப்பிட்ட சில நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை ஒருபோதும் தீண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீ அவர்கள்ட்ட கேளுங்க, அதாவது அல்லாஹ் கிட்டேருந்து அப்படி ஏதாவது உறுதிமொழி நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அல்லாஹ் ஒருபோதும் உங்களுக்கு வாக்குறுதியை மீற மாட்டான். ஆனால் நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது இட்டிக்கட்டு சொல்கிறீர்களா? நிஜமாவே இந்த வார்த்தைகள் அல்லாஹ் உங்களுக்கு சொன்னதா, இல்லை உங்களுக்கே தெரியாததை நீங்களா வந்து அல்லாஹ் மீது இட்டு கட்டி சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்களே கேளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஸோ சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கும் இந்த யூதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களை வந்து ஒரு நரக நெருப்பு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தீண்டும், அதுக்கப்புறம் தீண்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம முஸ்லீம்களில் சுப்ஹானல்லாஹ் நானும் சின்ன வயசில் நினச்சது உண்டு. அதாவது நம்ம முஸ்லீம் தானே, அப்போ வந்து நம்ம வந்து நரகத்திலேயே போயிட்டா கூட நம்ம கொஞ்ச நாளில் வந்து சொர்க்கத்துக்கு அல்லாஹ் நம்மளை அனுப்பிடுவான். ஏன்னா நிச்சயம் சொர்க்கத்துக்கு, அதாவது முஸ்லீம்களுக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான் தானே அப்படின்னு நானும் சின்ன பிள்ளையில் நினச்சிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி நம்ம நினைக்கவே முடியாது. அப்போ அப்படித்தான் அந்த யூதர்கள் சொல்கிறத கேட்குறான் அல்லாஹ் வந்து உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கானா, உங்களுக்கு நரக நெருப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தவிர மற்ற காலம்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு அது தீண்டவே ஒரு நாளும் தீண்டாதுன்னு சொல்லியிருக்கானா? எந்த ரீசனுமே, அதாவது நரகத்தில் நம்ம அல்லாஹ்க்கு மாறு செஞ்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம மூமின் இல்லை. அங்கே இன்றைக்கி நம்ம முஸ்லீம் பெயர் அப்படி வச்சுருக்கோம், முஸ்லீம் பெயர், முஸ்லீம் கம்யூனிட்டி அப்படின்னு இருப்போம்.
நான் உண்மையிலேயே நம்மளுடைய செயல்கள் எண்ணங்கள் இதை தான் அல்லாஹ் பார்ப்பான். ஸோ அப்படி நீங்கள் வந்து வாக்குறுதி வாங்கியிருக்கீங்களா, இந்த மாதிரி நரக நெருப்பு உங்களை தீண்டவே தீண்டாதுன்னு? ஸோ நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லை நீங்களே இட்டு கட்டி சொல்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் அந்த யூதர்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க மறைமுகமாக விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு இந்த நபியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் அவங்கள பற்றினதே அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். யோசிச்சு பாருங்கள், இந்த அல்-பக்கரா சூரா நம்ம குரானை நபி இல்லை, ஆனால் நம்ம அல்லாஹ் வந்து இப்போ குரானை வந்து ப்ராப்பராக ஒரு வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்கான். அப்படின்னா நமக்கு எது எது வேணும் அப்படிங்கிறத பார்த்து தான் அவன் கொடுத்துருக்கான். அந்த காலத்தில் அவங்களுக்கு தகுந்தாப்புல மாறி மாறி வந்திருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், குரான் வந்து இப்படியே இறங்கலை, இதே வரிசைப்பட இறங்கவே இல்லை. அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல வஹியை இறக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால அதெல்லாம் ஒவ்வொரு வஹி மாறி மாறி வரும். அதையெல்லாம் அந்த இறுதி அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி ரமலான் மாத டைமில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை ஒழுங்குபடுத்தி அதோடைய வரிசைப்படுத்தி நபிக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ ஏன் அதை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு புரியணும். இன்றைக்கி நபி இல்லை, இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியணும். அதுக்காக அல்லாஹ் ப்ராப்பராக வரிசைப்படுத்தி அந்த விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே வரான். இதனுடைய ரொம்ப ப்ரீஃப் டீட்டெயில் இல்லையே, ரொம்ப சிம்பிளாக அல்லாஹ் சொல்கிறானே அப்படின்னா, எல்லாமே ஹிண்ட்டு மாதிரி தான். அது ஒவ்வொன்றா நம்ம இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ரொம்ப பேசிக். ஆனால் இந்த பேசிக்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் இன்டர்மீடியேட், அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காலாம் உள்ளே போக முடியும். மேலோட்டமாக பார்க்குறதே வந்து நமக்கு பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் இது வரைக்கும் நமக்கு தெரியாமையே இருந்துச்சு. சுபஹானல்லாஹ். ஸோ இப்படி ஒரு வாக்குறுதி நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்துருக்கானா, இல்லை நீங்களே இட்டுக்கட்டியாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க சொல்கிறான் அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். பலா மன் கசப சய்யிஅத்தன் வ அஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு ஃபஉலாஇக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். அப்படி அல்ல, எவர்கள் தீமையை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்களோ, மேலும் தம்முடைய பாவங்களிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் நரகவாசிகளே, அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், நான் வந்து நீங்கள் யூதர் அல்லாஹ் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தான், நிச்சயமாக மூமீன்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள், சாபியீன்கள் 4 பேர்லையுமே இறைவனை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிபவர்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டான். சரியா? அப்போ அதே மாதிரி இதில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். அப்போனா இந்த காஃபீர்கள்னு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஃபத்வா சொல்லிக்கிட்டு இருப்போம். சிலை வணங்குறவங்கெல்லாம் காஃபீர்கள், பொட்டு வச்சவங்கெல்லாம் காஃபீர்கள் அப்படின்ட்டு. உண்மையிலேயே பொட்டு வச்சாலுமே இறைவன் நம்ம இறைவனுக்கான டிஃபினேஷனை வச்சு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவங்களும் யார்? சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க தான். ஸோ அதனால் நம்ம வந்து மற்றவர்களை நினச்சி நம்ம வருந்த வேணாம். நம்ம ப்ராப்பராக இறைவனை வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்களில் ஈடுபடுவோம். சரியா? இன்னையிலேருந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துப்போம். யாரையுமே காஃபீர்கள் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். அது அல்லாவாச்சு அவங்களாச்சு. நம்மளுடைய விஷயத்தை மட்டுமே துருவி துருவி பார்ப்போம். நம்ம ஒரு வேளை காஃபீர் ஆயிடுவோமோ, நம்ம ஒரு வேளை முஷ்ரிக் ஆயிடுவோமோ, இந்த இந்த அவேர்னஸோட நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். அப்போது இப்படி அல்லாஹ் சொன்னதுனால அகெயின் இப்போ சொல்கிறான் பாருங்கள், யார் தீமையை சம்பாதிச்சு கொண்டிருக்கீங்களோ, யார் தம்முடைய பாவங்கள்லையே மீண்டும் அதை செஞ்சுட்டு அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்க நரகவாசிக தான். அவங்க அதில் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பவர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் இங்கே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டான். சரியா? இப்போ அடுத்து இப்போ நரகத்தில் வீழ்ந்து கிடப்பீங்கன்னு சொல்லிட்டான்.
அப்போ நாங்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செஞ்சால் அதுக்கும் அல்லாஹ் அடுத்து பதில் சொல்கிறான் பாருங்க. வல்லதீன ஆமனு வஅமீலு ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்ன ஹும் ஃபீஹா ஹாலிதூன். பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். இது ஓதும் போதே நமக்கு புரியுது பாருங்களேன். அப்போ இன்னும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறாங்களோ அவங்க சுவனவாசிகள், அதில் அவங்க என்றென்றும் தங்கி வாழ்வாங்க அப்படின்ற அந்த டிக்ளரேஷனையும் அல்லாஹ் இந்த இடத்துல தரான். சரி, அடுத்த ஆயத்து பாருங்க. வஇத் அகதுனா மீசாக்க பனி இஸ்ராஈல லா தஅபுதூன இல்லல்லாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானம் வதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீனி வகுலு லின்னாசி ஹுஸ்னா வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸக்கா சும்ம தவல்லைத்தும் இல்லா கலீலம் மின்கும் வஅன்தும் முரிதூன். இப்போ இன்னும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னும் நாம் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களிடம், இப்போ இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களிடம்னா பனு இஸ்ராயேல், ஸோ அவங்கக்கிட்ட உறுதியான வாக்குமூலம் வாங்கியதை நினைத்து பாருங்கள். என்ன வாக்குமூலம் வாங்கியிருக்கான், அல்லாஹ் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, அல்லாவை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது, வழிபடக்கூடாது. அடுத்து உங்கள் பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், மிஸ்கீன்கள், 4 விஷயத்தை கொடுத்துருக்கான். பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், மிஸ்கீன்கள், இந்த 4 பேரோடையுமே நற்பண்போடு இருக்கணும். பாருங்கள், குரானில் இந்த வார்த்தைகள்லாம் வருது. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் இந்த வார்த்தைகள்லாம் வரும். உங்கள் பெற்றோருக்கு, இப்போ நம்ம பெற்றவங்களை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அதே அளவு ஹக்கு உறவினர்களுக்கும் இருக்குது, அனாதைகளுக்கும் இருக்குது, மிஸ்கின் அதாவது நம்ம ரொம்ப ஏழை எளியவருக்கும் இருக்குது. ஸோ இவங்கக்கிட்டலாம் நம்ம நற்பண்போடு நடந்துக்கிடணும். அவங்க நற்பண்போடு நடந்துக்கிடணும். மனிதர்களிடம் நல்லதையே பேசுங்கள், பேசுனா நல்லதையே பேசுங்கள். மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுத்து வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களில் சிலரை தவிர நீங்கள் அனைவரும் அந்த வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள், இப்போதும் கூட புறக்கணித்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் பனு இஸ்ராயலை திருப்பியும் கூப்பிட்டு, சில இடங்களில் பர்டிகுலராக கூப்பிட்டே சொல்கிறான். அப்பப்போ கொஞ்சம் தொடர்ச்சியாக வர்றதை கூட பரவாயில்ல, இப்போ பாருங்கள் கூப்பிட்டே வேற சொல்கிறான். அதாவது அவங்களுக்கும் நமக்கு உள்ள மாதிரியே அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியிருக்கான். நீங்கள் என்னை தவிர வேறு யாரையும் வழிபடாதீங்க, பெற்றோருக்கு, உறவினருக்கு, மிஸ்கீனுக்கு, இன்னும் அனாதைகளுக்கு நல்ல ஒரு அதாவது பரிவோடு நடந்துக்கோங்க, மனிதர்கள்ட்ட பேசுனா நல்லதையே பேசுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத்து கொடுங்க. நம்ம தொழுகை ஜக்காத்து மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டோம், அதுக்கு மேலே வர எதையுமே மறந்துடுறோம். ஆனால் அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு தான் அடுத்து தொழுகை ஜக்காத்துன்னே வரான். ஸோ அப்போ இந்த 4 விஷயம், இந்த 4 தன்மையுடையவங்களுடைய ஹக்கு என்ன, அவங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும். இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் பெற்றோரை ஓரளவு நம்ம பார்க்குறோம், ஆனால் அதுலேயுமே பலர் மாறிட்டோம். உறவினர்கள் சுப்ஹானல்லாஹ், அனாதைகள்லாம் சொல்லவே வேணாம், மிஸ்கீன்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம இப்போ எப்படி இருக்கோம், அல்லாஹ் என்ன வாக்குறுதி வாங்கியிருக்கான், இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம். அப்போ இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது, அல்லாஹ் ஒரு 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 தொழுகிறது ஓதுறது மட்டும் நம்மளை செய்ய சொல்லலை, ஒரு சரியான நீதமான லைஃப் ஸ்டைலை, அதாவது வாழ்க்கை முறையை நம்மக்கிட்ட கேட்டிருக்கான். சிந்திச்சு பாருங்கள், நீதமான வாழ்க்கை முறை. ஸோ இந்த நீதமான வாழ்க்கை முறைனா என்னென்னலாம் வருதுன்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, மனதில் பதிய வைங்க. அப்போ இவ்வளோ ஒரு வாக்குறுதி வாங்கின பிறகும் சிலர் என்ன பண்ணிக்கிறாங்க, வாக்குறுதியை புறக்கணிச்சிடுறாங்க. இப்போவும் கூட அவங்க அதை புறக்கணிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா
சொல்லுறான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம ரிவைஸ் விட்டுட்டு திங்கக்கிழமை மீதியை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.